அன்பினர்களே, ஜலசந்தி கடல் வழியில் அமெரிக்க படைகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஈரான் மிகப்பெரிய எண்ணெய் வியாபாரம் ஒன்றை முடுக்கிவிட்டுள்ளதாக ஒரு அமெரிக்க செய்தி வெளியாகிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் கடல் முற்றுகையை உடைத்து இந்த பிசினஸ் பண்ணப்படுவதாகவே அந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் மீதான போரில் தெஹ்ரானின் நிழல் கடற்படை உண்மையில் அது என்ன எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து ஒரு இராணுவ செய்தி கொண்டு வெளியாகிருக்கின்றது. அமெரிக்காவின் எண்ணெய் மீதான தடைகள் இஸ்லாமிய குடியரசை அதன் மிகவும் மதிப்புமிக்க ஏற்றுமதி பொருளை சீனா மற்றும் பிற நாடுகளுக்கு விற்க பழமையான எண்ணெய் கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க தகவல் ஒன்று இன்று வெளியாகிருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்ட அமைதி ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது கடற்படை முற்றுகையை மீண்டும் விதித்துள்ளது. பல தசாப்தங்களாக உலகின் 3வது பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகளை கொண்டுள்ள ஈரானை பல்வேறு தடைகள் மூலம் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறையிலிருந்து தனிமைப்படுத்த அமெரிக்கா மிகப்பெரிய முயற்சியை கடந்த ஒரு வருடமாக முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இஸ்லாமிய குடியரசு அதன் நிழல் கடற்படை என்று அடிக்கடி விவரிக்கப்படும் பழுதடைந்த எண்ணெய் கப்பல்களின் வலையமைப்பு மூலம் ஓரளவு வருவாயை பராமரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை சட்ட ரீதியான தெளிவற்ற நிலையில் இருந்து அமெரிக்காவின் நடவடிக்கைகளை தவிர்க்க சூழ்ச்சிகளை பயன்படுத்துகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிழல் கடற்படைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று பார்ப்போமானால், இருண்ட கடற்படைகள் அல்லது பேய் கடற்படைகள் என்றும் அழைக்கப்படும். நாம் அண்மை காலமாக பார்த்திருப்போம் ஈரானின் பேய் கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் என்று. அதுபோன்றோ நிழல் எண்ணெய் கப்பல்கள் மேற்கத்திய தடைகளை எதிர்கொள்ளும் நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை கொண்டு செல்வதற்காக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறையின் விளிம்புகளில் செயல்படும் கப்பல்களாகும். இவற்றில் பல தங்களின் கட்டாய கண்காணிப்பு சமிக்கைகளை அணைப்பதன் மூலமோ அல்லது தவறான இருப்பிடங்களை ஒளிபரப்புவதன் மூலமோ கடல் வழி போக்குவரத்து தரவு தளங்களில் கண்டறியப்படுவதை தவிர்க்கும் பழமையான கப்பல்கள் ஆகும். அதாவது நெவிகேஷன் காட்டாமல் கண்ணில் மண்ணை தூவும் ஒரு விடயமாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டுமல்ல, எண்ணெய் மீதான தடைகளுக்கு உட்பட்டிருக்கும் ரஷ்யாவும் இதேபோல் ஒரு மறைமுக கப்பல் படையை வைத்து இயக்குகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதன் பல எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றும் வரை வெனிசுலாவும் அவ்வாறே செய்து வந்தது. இந்த கப்பல்கள் பொதுவாக குறைந்த கப்பல் வரிகள், தளர்வான ஒழுங்குமுறைகள், வெளிப்படையற்ற பதிவேடுகள் மற்றும் அதிகம் கேள்விப்படாத நாடுகளில் பதிவு செய்யப்படுகின்ற பதிவுகள். இதனால் அவற்றின் உரிமையாளர் யார் என்பது மறைக்கப்படுகிறது. இத்தகைய கப்பல்கள் பெர்முடா, லைபீரியா, பனாமா, மால்டா மற்றும் மார்ஷல்ஸ் தீவுகள் போன்ற நாடுகளுக்கு சொந்தமான வசதிக்கான கொடிகள் என்று அழைக்கப்படும் கொடிகளின் கீழ் பயணிக்கின்றன. பொய்யாக இந்த கப்பல்களின் இறுதி உரிமையை இஸ்லாமிய புரட்சி காவல் படையுடன் தொடர்புடைய ஈரானிய கோடீஸ்வரர்களிடமிருந்து பெரும்பாலும் கண்டறிய முடிகிறதாம். மற்றவை ஈரானிய எண்ணெயின் முக்கிய வாடிக்கையாளரான சீனாவை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கும் சொந்தமானவை என்றும், கப்பல் பணியாளர்கள் பெரும்பாலும் ஈரான், சீனா மற்றும் தெற்காசியாவை சேர்ந்த வணிக கப்பல் மாலுமிகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முற்றுகைக்கு முன்னர் இந்த கப்பல் படையில் சுமார் 400 கப்பல்கள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் எண்ணிக்கைகள் மாறுபடுகின்றன என்றும், கப்பல்கள் ஈரானிடமிருந்து புறப்பட்டு சரக்கு அதன் இறுதி இலக்கை அடையும் முன் கப்பலில் மற்றொரு எண்ணெய் கப்பலுக்கு எண்ணெயை இறக்குகின்றன. அதாவது ஈரானுக்கு உள்ளிருந்து ஒரு கப்பல் நடுக்கடலுக்கு வந்து அதிலிருந்து இன்னும் ஒரு கப்பலுக்கு மாற்றப்படுகிறது. கப்பலில் இருந்து கப்பலுக்கு என அறியப்படும் இந்த இடமாற்றங்கள் சட்டவிரோதமான அல்ல, ஆனால் சரக்கின் மூலத்தை கண்டறிவதை கடினமாக்க கூடும். ஈரானுக்கு ஏன் ஒரு நிழல் கடற்படை உள்ளது என்றால், ஈரானின் மிகவும் லாபகரமான ஏற்றுமதி பொருளின் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு ஒரு பதிலடியாகவே ஈரானின் நிழல் கடற்படை இயங்கி வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் மட்டுமே தங்கள் வணிகங்கள் ஈரானிய எண்ணெய் வாங்குவதற்கு முழுமையான தடைகளை விதித்துள்ளன. இதன் பொருள் மற்ற நாடுகளில் உள்ள வாங்குபவர்கள்
அல்லது அது மற்ற தடைகளை மீறாத வரை தங்கள் சொந்த உள்நாட்டு சட்டங்களின் கீழ் அதை தொழில்நுட்ப ரீதியாக சுதந்திரமாக இறக்குமதி செய்யலாம். ஆனால் வாஷிங்டன் ஈரானிய எரிசக்தி துறை மீது தொலைநோக்குடைய 2ஆம் நிலை தடைகளையும் விதித்துள்ளது. இதன் கீழ் ஈரானிய எண்ணெய் வாங்கும் அல்லது கொண்டு செல்லும் அல்லது நிதியளிக்கும் உலகளாவிய எந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் அந்த வணிகம் அமெரிக்காவை சேர்ந்ததா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் தடை விதித்து அதன் சொத்துக்களை முடக்கும். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்காவை எதிர்க்கும் பிராந்திய குழுக்களுக்கு அது அளிக்கும் ஆதரவு குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனால் 96ஆம் ஆண்டில் ஈரான் மீதான இந்த 2ஆம் நிலை தடைகள் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டன. 2018 ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிறகும் இந்த தடைகள் மேலும் அதிகரித்தன. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க வங்கிகள் மற்றும் டாலர் பரிவர்த்தனைகளை சார்ந்துள்ள சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையின் பெரும் பகுதியிலிருந்து ஈரானை துண்டித்துள்ளன. எனவே வாஷிங்டனால் விதிக்கப்படும் அபராதங்களை அதனால் எதிர்கொள்ள முடியாது. இத்தகைய தனிமைப்படுத்தும் அது அதன் பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய பேரழிவுகரமான தாக்கத்திற்கும் மத்தியில் தெஹ்ரான் எண்ணெய் விற்பனை செய்வதற்கான பிற வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிழல் கப்பல் குழுவின் எண்ணெய் யார் வாங்குகிறார்கள்? ஈரானிய எண்ணெயின் மிகப்பெரிய கொள்வனவு செய்பவர்கள் சீனாவாகும். இருப்பினும் அமெரிக்க தடைகளை ஈர்க்கக்கூடிய அத்தகைய இறக்குமதிகளை அது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வதில்லை. அதற்கு பதிலாக மலேசியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் வருவதாக அது குறிப்பிடுகிறது. ஈரான் மீது ஏன் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன, அவை எப்போது நீக்கப்படலாம் என்று அது யாருக்கும் இன்னும் தெரியவில்லை. அமெரிக்க தடைகளுக்கு கட்டுப்பட தேவையில்லாத அளவுக்கு சீனாவிடம் போதுமான பொருளாதார சக்தி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த பொருளாதார சக்தி எண்ணெய்க்கான தீவிர தேவையுடன் கைகோர்த்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவும் ரஷ்யாவும் முன்னதாக வெனிசுலாவில் இருந்தும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய சுத்திகரிப்பு நிலையங்களையும் மறைமுக கப்பல்களையும் பயன்படுத்தி வந்தது. ஈரானின் மறைமுக கப்பல் படை மியான்மருக்கு ஜெட் எரிபொருள் விற்பனை செய்வதோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இது நடந்து வரும் உள்நாட்டு போரின் போது பொதுமக்கள் மீதான வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் மனித உரிமை அமைப்புகளிடமிருந்து விமர்சனங்களையும் தூண்டியிருக்கிறது. மறைமுக கப்பல் படைகள் சட்டவிரோதமானவை என்றால் ஈரானிய எண்ணெய் மீது ஐநாவின் தடை எதுவும் இல்லை. ஆகவே அது சட்டபூர்வமான படைதான். அதாவது சர்வதேச சட்டத்தின் கீழ் ஈரானிய எண்ணெயை வாங்குவதிலும் விற்பதிலும் உள்ளார்ந்த சட்டவிரோதம் எதுவும் இல்லை. அத்தகைய தடைகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் ஒப்பந்தம் பெற வேண்டும் இல்லையா? அங்கு ஈரானுக்கு எதிரான மேற்கத்திய நடவடிக்கைகளை தடுக்க சீனாவும் ரஷ்யாவும் தங்களின் வீட்டோ அதிகாரத்தை அடிக்கடி பயன்படுத்தி வருவதால் அதை அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. ஆனால் சில கப்பல்களே ஐநாவின் ஒரு பகுதியான சர்வதேச கடல்சார் அமைப்பான IMO வகுக்கப்பட்ட சட்டபூர்வமாக பிணைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழிற்சார் விதிமுறைகளை மீறக்கூடும். இந்த விதிகளை அமல்படுத்துவது பெரும்பாலும் வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது. சட்ட பொறுப்பு பொதுவாக கப்பல்கள் பதிவு செய்யப்பட்ட நாடுகள் மற்றும் அவை நங்கூரமிடும் துறைமுகங்களின் மீது விழுகிறது. பிராந்திய நீர்ப்பரப்புகளுக்கு வெளியே சர்வதேச சட்டத்தின் கீழ் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தால் அவை பாதுகாக்கப்படுகின்றன. IMO வகுத்துள்ள மரபுகளை மீறுவதில் இந்த எண்ணெய் கப்பல்கள் மட்டும் தனியாக இல்லை என்றும், உதாரணமாக பல மீன்பிடி கப்பல்கள் ஆய்விலிருந்து தப்பிப்பதற்காக தங்கள் கண்காணிப்பு அமைப்புகளை அணைத்து விடுகின்றன, நேவிகேஷனை ஸ்டாப் பண்ணுகின்றது. இது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது என கருதப்படுகின்றது. சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் இதில் ஏன் கவலைப்படுகின்றார்கள் என்றால், ஈரானிய எண்ணெய் விற்க பயன்படும் பல எண்ணெய் கப்பல்கள் குறைந்தது 20 ஆண்டுகள் பழமையானவை. சில கப்பல்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலானவை. இதனால் அவை எண்ணெய் கசிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் கசிவுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதால் மேலும் ஈரானிய கப்பல் குழுமமும் இது போன்ற அபாயங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவே இவைகள் அமெரிக்காவின் டீபாட் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதும் தடை விதிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் பெய்ஜிங் அமெரிக்காவின் ஒரு தலைப்பட்சமான நடவடிக்கைகளுக்கு இணங்க வேண்டாம் என்றும் சீன வணிகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது, பதிலடியும் கொடுத்திருக்கின்றது. ஆக ஒரு திருட்டுத்தனமான முறையில் தொடர்ந்து ஈரான் தனது எண்ணெய் வளத்தை வைத்து அதை ஒரு
வியாபாரமாக தொடர்ந்த மனமே இருக்கின்றது. அமெரிக்க படைகள் அமெரிக்காவால் ஈரானின் படைகள் அழிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டாலும் ஈரான் தொடர்ச்சியாக ஒரு நிழல் கடற்படை மூலம் தனது எண்ணெய் விநியோகத்தை செய்த வண்ணம் இருப்பதாகவே அமெரிக்கா இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.